ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா WCC 3ல் கொல்கட்டா வர்சஸ் ஹைதராபாதோட மேட்ச் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாலை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இட்ஸ் பவுல்ட் இன். பேட் கமின்ஸ் கோன் ஃபார் 0 டக் அவுட்டு. ஃபஸ்ட்டு பால் ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் எந்த பாடியும் யூஸ் பண்ணல, நீங்களே பாருங்கள், சரியான பவுல்டிங். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கமின்ஸ் போயிட்டாரு. இப்போ டிராவிஸ் ஹெட்டு வந்திருக்காரு. ஓ ஷிட், டிராவிஸ் ஹெட் ஆன் ஃபயர் சொன்னால் இருக்கலாம். ஆனால் இவர் இன்னும் பேட்டிங்கே பண்ணல. ஓகே, அது முதல் பாலே விக்கெட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் அனதர் டாட் பால், 0 runs. ஓகே, அடுத்து ஓகே தூசரா போடுவோம். தூசரா பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபீல்டர் இருக்கார், டைரக்ட் த்ரோ தான் பண்ணியிருக்கோம். நோ ப்ராப்ளம். 1 run தான் எடுத்திருக்காங்க. ஓகே, 20 ஓவர் முடிவில் 88 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ 89 ரன்ஸ் வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குவிண்டன் டி காக் அண்டு யாராக இருக்கலாம், அஜிங்கே ரஹானே தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம கூடிய சீக்கிரமாக NPL முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் மொத்தம் 2 மேட்ச் வைக்கலாம் நான் ஐடியாவில் இருக்கேன். ஓகே, இந்த இப்போ நம்ம ஆட்டோ ப்ளே கொடுக்காம விளையாடினாலே நம்ம ஜெயிச்சிடலாம். நீங்கள் எந்த சைடு ஃபீல்டர் இல்லை, அந்த சைடு இல்லைடா, தூக்கி அடிச்சிருக்கேனோ. ஓடுறான். ஓகே, முதல் பால் ஒரு 4 கிடச்சிருக்கு குவிண்டன் டி காக்கு. ஸோ நேற்று நைட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா வந்த ஊர்லேருந்து. ஸோ அதனால தான் நேற்று என்னால் வீடியோ பண்ண முடியல. சாரி கைஸ், அதனால் இன்றைக்கி தான் நான் வீடியோ பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு ட்ராயிங் வீடியோ வந்தாலும் வரும் ஷார்ட். இன்னொரு 4 ஃபார் குவிண்டன் டி காக். 2 4 அடிச்சிருக்காங்க தொடர்ந்து குவிண்டன் டி காக். இந்த தடவை ஒரு 4 அடிக்கலாமா வேணாமா? அடிப்போம் வாங்க. குவிண்டன் டி காக் என்ன அது பின்னாடி போயிருக்கு. ஓடுறா. அது வைடு 4 வேறு போயிருக்கு. சூப்பர், அப்படி போடுங்கடா எல்லா பாலும். மனிஷ் பாண்டே, இன்கு சிங்கு, வெங்கடேஷ் ஐயர் அடுத்தது. சூப்பர், 13 ரன்ஸ் வந்துருச்சு அதுக்குள்ளே. நல்ல பவுல் இது, இந்த நல்ல பால் இது. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா ஆடுறா. டே ப்ளீஸ்ரா, ஒழுங்கா ஆடேன்டா. குவிண்டன் டி காக் திரும்ப ஒரு 4 அடிச்சிருக்காரு. இருந்தாலும் நம்ம ரன்ஸ் ஓடிடலாம்ப்பா சாமி. ஓகே, 4 நல்ல 4. என்னடா இங்கே உட்காந்து யாருமே இல்லை, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அதனால் ரன்ஸு தான் நம்மளால் ஓட முடிஞ்சிச்சு. சூப்பர், எத்தனை ரன்ஸ் வேறு தெரியல நம்மளுக்கு. 2 ரன்ஸ். இதுதான் இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இப்போ மிகப்பெரிய ஒரு 6 அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 4 தான் அடிச்சிருக்கேன் திரும்ப. குவிண்டன் டி காக்க 18 ரன்ஸ் தான். 1 ஓவர் முடியல 23க்கு லாஸ். வாங்க கிளாஸின் ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? ரிக்வயர்ட் ரன் ரேட் வெறும் 3 ரன்ஸ் தான் 3 தான் வேணும் போலியே. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு வேலையே இருக்குது. ஸோ அதனால் அடிப்போம் தாராளமாக, பயமே இல்லாமல் இந்த சைடு அடிக்கிறேன். அப்போ நல்லா இருக்கும் 4 பார்க்குறது. அஜிங்கே ரஹானேயோட முதல் 4. அப்புறம் ஃபேஸ் கேம் வருமானு தெரியல லேப்டாப்பில் கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா ஒன்று நடந்துச்சு, எதுவும் கம்ப்யூட்டருக்கு எதுவும் அவ்வளோ இது. அது இல்லைங்க, இது எப்படி அடிக்கலாம், இப்படி அடிச்சிட்டேன். அதுவும் கரெக்டாக கேட்சில் போயிருக்கு. சூப்பர் ப்ரோ, நல்ல கேட்ச். அஜிங்கே ரஹானே கோன்ஸ் ஃபார் 4. மனிஷ் பாண்டே உள்ளே வந்திருக்காரு. இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும் நம்ம. நேராக யாருமே இல்லைன்னு சொல்லி நேராக அடிக்கலாமா? அடிச்சிருக்கேன், பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு. கொஞ்சம் 4 வந்துருச்சு. ஓகே,
அவங்க நல்லா விளையாடிட்டு இருக்கோம். இன்னும் ரிக்வயர்ட் ரன் ரேட்டில் 3.14 தான் இருக்குது. 3.14 திரும்ப நம்ம நேரம் அடிக்கலாம். நல்லா சிக்ஸு, சரியான ஷார்ட்டு, சிக்ஸு, நல்ல ஷார்ட் அதோட ஒரு ஷேக்கிங் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு இன்னும் நான் 2 வாரமாக என்னமோ விளையாடிட்டு இருக்கேன், இல்லை 1 வாரமாக தெரியல. ஆனால் எனக்கு இன்னும் எப்படி சிக்ஸ் அடிக்கணும்னே தெரியாது. இது WCC 3ல் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபீல்டர் இருக்கு இல்லையா, ஒரு சைடு தாராளமாக அடிப்பேன். பாருங்க ஃபீல்டரே இல்லை, அதனால் அடிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா சிக்ஸ் ஆகிருக்கும், பட் நோ ப்ராப்ளம், 4ல் தான் போயிருக்கு. ப்ரோ அதான் நோ பால் போடுங்க ப்ரோ, அதாவது நோ பால் ப்ளீஸ் ப்ரோ, ஒரே ஒரு நோ பால் போடுங்க. ஓகே, எல்லா சைடும் அடிச்சிருக்கோம். அண்ட் தட்ஸ் அ இதுதான் லாஸ்ட் பால், அது 4ஓட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க ரிக்வயர்ட் ரன் ரேட் 2 மாறிடுச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கோம். திரும்ப நேரம் அடிச்சிருக்கோம், பட் இந்த தடவை அது ஒரு 4க்கு போயிருக்கு. சூப்பர். குவிண்டன் டி காக் ஒரு திரும்ப குவிண்டன் டி காக்கோட 4, குவிண்டன் டி காக்கோட 4. என்னன்னா பேரே வாயில் வர மாட்டேங்குது. குவிண்டன் டி காக், டெகாக் அப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? And it's a 4 guys, சூப்பர் 4. செம்மையாக விளையாடிட்டு வராங்க. இப்படியே விளையாடிட்டு வந்தால் ஓகே. அடுத்தது யாரா? ஐயோ, அடுத்தது ஐ திங்க் ரிங்கு சிங்காக தான் இருப்பாங்க. 2வது ஓவர்லேயே 53 வந்துட்டாங்களே. ஓகே, நல்ல ஷாட். ஃபீல்டர் இருக்காரு, அதனால ஓடு 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 ஓடு. ஃபீல்டர் இருக்காரு, பிச்சாகி இருக்கு, நல்ல வேலை பிச்சாகி. ஸோ போன பால் 2 ரன்ஸ் ஓடி இருக்கோம். நல்ல ஷாட். அது கொஞ்சம் பிச் ஆகிடுச்சு, முன்னாடியே பிச் ஆகிடுச்சு, இல்லைன்னா அது 4க்கு போயிருக்கும். லாஸ்ட்டு 15 பால்ஸில் 51 ரன்ஸு தான், இன்னும் 1 விக்கெட் தான் வந்திருக்கு. பாருங்க ஷார்ட்டே அடிக்கிறேன்டா, எப்பட்றா எப்படி ஷார்ட்டு போயிருக்கு பாருங்க. 4 அண்ட் இட்ஸ் 4. குவிண்டன் டி காக் நிறைய 4 அடிச்சுட்டு இருக்காரு. சூப்பர். ஓகே, அடுத்தது பார்ட்னர்ஷிப் வித் 9 பால்ஸில் அது 32 ரன்ஸ் தான். சூப்பர் கைஸ். பேட் கமின்ஸ் தான் போட்டுட்ருக்காரு. லேக் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அது போயிருக்கு கேட்ச். இது ஃபீல்டிங் ஒழுங்காக இல்லை, ஆனாலும் அது 4 போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு சைன் வந்ததுக்காக நான் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க கைஸ், தெரியாமல் வந்துருச்சு. 63க்கு 1 வந்துட்டோம் அதுக்குள்ளேயுமே. ஓகே, இப்படி அவ்வளோதான். இன்னும் ஜெயிச்சிட்டோம் நம்ம. ஆனால் இனிமேலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். ஏன்னா இவங்க ஃபீல்டிங் செட்டப்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஐயோ கேட்சு இல்லை ஃபீல்டர் இல்லை 4 போயிருக்கு. மனிஷ் பாண்டே. சூப்பர். ஒரு 6 அடிங்கடா ப்ளீஸ், ஒரு 6ஆவது அடிங்க எனக்காக ஒரு 6. உனக்காகலாம் 6 அடிக்க மாட்டோம்டா. என்னடா இங்கே 6 கைஸ், என்னது இது 6? சூப்பர். ரிங்கு சிங் தான் அடுத்தது. ஓகே, சூப்பர். சரி, இந்த சைடு அடிச்சிருக்கோம் திரும்ப, பட் அங்கே ஃபீல்டர் இல்லை, 4 போயிருக்குது. சூப்பர். இந்த ஓவரில் முடிக்கலாம், இல்லை இந்த ஓவரில் முடிக்க முடியாது. அடுத்தது பார்ட்னர்ஷிப் 15 கைஸ், 50 கைஸ். குண்டடி காக் ஓடுறா எதுக்கும் ஓடிட்டா. ஓகே, எஸ் கைஸ், வி ரீச்டு 80 ஆல். ஓகே, இன்னும் கொஞ்சம் 80 ரீச் ஆகிட்டோம். சூப்பர். பாருங்க 81 ரன்ஸ். ஒரு 6 அட்ரா 6 we want 6. ஐயோ 6 அடிக்கல கைஸ், 4 தான் போயிருக்கு. 85 ரன்ஸ் வந்திருக்கு.
ஒரு 4 அடித்தா மேட்ச் முடியும் கைஸ், ஒரே ஒரு 4. ஆனால் அடிப்போமா த்ரில்லர் இருந்தாலும் இந்த ஓவர் முடிப்போம், இல்லைன்னா அடுத்த ஓவர் இருக்கேன் ஜெயிச்சிட்டோம் நம்ம. நீ 4 ரன்ஸ் தான் 97 பால்ஸில். ஸோ பார்ப்போம் எப்படி ஆட போகிறோன்னு. That's a 4 போயிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் காட் a 4 and we won the match. கொல்கட்டா won the match guys. சூப்பர் மேட்ச், இது நல்ல மேட்ச். கொல்கட்டா லீவ் வின் பண்ணிடுச்சு. 9 விக்கெட்ஸில் 1 இருக்குது கொல்கட்டா. சூப்பர். மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னா மனிஷ் பாண்டே has scored 44 runs in 10 balls. சூப்பர். ஸோ அடுத்த மேட்ச் விளாட போகிறேன் என்னென்னா குஜராத் ஜெயின்ஸுக்கும் யாருக்கும் மேட்ச் எடுத்து பார்க்கறதுக்குள்ளேயும் போயிட்டீங்களா. வித்திங் டெல்லிக்கும் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கோம். யார் என்ன விழுந்திருக்குன்னு தெரியலையே. ஓகே, என்ன விழுந்திருக்கு? ஓப்ஸ் அன்லக்கி டெல்ஸ் போனது எலக்டட் பேக் ஃபர்ஸ்ட்டு. சூப்பர்ரா, அப்படி தான் பேக் ஃபர்ஸ்ட் தான். சூப்பர். வேறு டெல்லி கேபிட்டல்ஸ் தான் கேஎல் ராகுல். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாஷிங்டன் சுந்தரா இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே அடுத்த ஓவரில் நம்ம பார்த்திங்கன்னா இவர் இறக்கிட்டோம் முகமது சிராஜ், அதாவது டிஎஸ்பி சிராஜ். ஆஃப் ஸ்பின்னு நல்ல ஓகே, டாட் பால் தான். நான் கூட விக்கெட் விழுகுமோ போன மேட்ச் மாதிரி விக்கெட் விழுகுமோன்னு நினச்சேன், பட் விக்கெட் விழுகலை. நோ ப்ராப்ளம். இல்லை வைடில் போகுதுடா, என்னடா நீ 4 அடிச்சிட்டான் பாருங்கடா. சூப்பர் ஃபீல்டிங் அண்ணா. 4 போயிடுச்சு. அம்மே கஷ்டமாக இருக்கு கீஸ். போன மேட்சோட அதே ஸ்கோர் தான் இந்த மேட்ச்சுக்கு வந்திருக்கு. 88க்கு 6. நம்மளுக்கு இப்போது 89 தான் சேஸ் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அதே ஸ்கோருனால கில் ப்ளஸ் சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஆட வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் யாருன்னு தெரியல, பார்ப்போம். என்னடா இதுக்கு கேமரா என்னாச்சு? கேமராமேன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆட்டோ ப்ளே கொடுக்காம இருந்தால் தான் இந்த மேட்ச் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மேட்ச் ஒரு 6 மேட்சாக தான் இருந்திருக்கு. ஏன்னா டெல்லி விளையாடின ஒவ்வொரு பாலும் சிக்ஸுன்னு அடித்து தள்ளிட்டு இருந்தாங்க. நம்ம அதே மாதிரி அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த மேட்ச் 4 அப்படி தான் போகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 6 அடிக்கிறது மட்டும் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு தெரியல. இப்போ அக்ஷர் பட்டேல் ப்ரோ இப்படி பல்லாட்டிங்களே. இப்போ பாருங்க, நேராக ஒரு ஷாட் பாருங்க, ஃபெயிலர் கையிலே விழுந்துருக்கு பாருங்க. சரி, அவங்களுக்கு 5வது ஓவர்லேயே 9க்கு 2. பரவாயில்ல, விடுங்க. நோ ப்ராப்ளம். கில்லு தானே போனால் அடுத்துட்டு வருவான் பாருங்க. தலைவர் எங்கடா இருக்காரு இவர்? எங்கடா இருக்காரு? காணோம். எங்க ஜாஸ் பட்லர் எங்கெங்க போனார்? சரி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வரோம் பவுலர், நல்ல பவுலர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் பாலே அப்படியாகும்னு நான் நினச்சி பார்க்கல கீஸ். முதல் ஓவர்லேயே முடியல. இன்னும் 85 ரன்ஸ் வேணும் 118 பால்ஸில். பரவாயில்ல. 2வது பால் சூப்பர். எனக்கு கமெண்ட்ரியே கொடுக்க வரல கீஸ். நம்ம பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். யார் நான் இன்னும் மெசேஜ் அனுப்புறது? ரன்ஸ் ஓடுங்களா, என்னடா ரன் ஓடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை அது வேறு 4 போகலன்னு வைங்க கேஸ், அப்புறமா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா அது ஜிஜிக்கு நான் தான் பண்ணிட்டு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அப்படியே வச்சுருக்க முடியுமா? போன மேட்ச் மாதிரி அஜிங்கே ரஹானே அவுட் ஆகிட்டாரு. அதான் போன மேட்ச்சில் சொல்கிறேன். போன மேட்ச்சில் உடனே இன்னும் அஜிங்கே ரஹானே அவுட் ஆகலை கீஸ். இந்த ஓவருக்கு முடிஞ்சு அடுத்த ஓவரில் தான் அவுட் ஆனார். ஓகே சூப்பர். நோ பால் கொடுத்துருக்காரு. சூப்பர். ஓகே சூப்பர். இப்படி நிறைய பால் போடுங்களேன்டா. நோ பாலா? அப்போ தான் உங்களுக்கும் அடிக்க நல்லாயிருக்கும். ஒரு டிஃபெண்ட்லாம் பண்ண முடியாதுடா. ஒரு 4 கேட்சில் நான் ரன்ஸ் ஓடி இருப்பேன். 2 ரன்ஸ் 1 ரன்ஸ் தான் ஓட முடியும்.
சரி இப்போ நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன். டிஃபெண்டடா அவுட்டுடா. ஐயோ சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிட்டாரு. வேணாம் கேஸ், வேணாம்டா வேணாம். சாய் சுதர்ஷன் போயிட்டாரா? ஐயோ பயமாக இருக்கு கேஸ். இஷாந்த் சர்மா வந்துருக்காரு. ஆனால் இப்போ திரும்ப பேட்டிங் ஐயோ லேக் ஆகுதுடா. ஓகே என்னாச்சு திடீர்னு இப்போ சவுண்டு கேட்டுதுல? நல்ல வேலை. லாஸ்ட் ஓவர் 18 ரன்ஸு, ஆனால் 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு. நானே டிஃபெண்ட் பண்ணலான்னு சொன்னால் இது என்னடா அவுட்டாக விழுந்துட்டுருக்கு. ஐயோ இந்த மேட்ச் ஸ்வாஹா தான் கேஸ் உங்களுக்கு. வழி இல்லை ஸ்வாஹா. இஷாந்த் சர்மா கான். டிஎஸ்பி சிராஜ் இஸ் கம்மிங் கேஸ். இது அவுட்டாக போகுது நம்மளுக்கு மட்டும். ஷார்ட் கைஸ். டிஎஸ்பி சிராஜ் 4 இனிமேல் விக்கெட் போகுமா டவுட்டு. ஏன்னா நம்ம குஜராத் வர்சஸ் ஹைதராபாத் விளாட்னப்போ இதே மாதிரி தான் மேட்ச் போயிட்டுருது. கடைசி ஒரு விக்கெட்டில் தான் நம்ம ஜெயித்தோம். பரவாயில்ல. இந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் போனோம் இன்னும் நட்ராஜன் வேறையா. நட்டு ப்ரோ நட்டுடா. எஸ் இட்ஸ் கோன் ஃபார் 4 கேஸ். அப்படிதான். நோ பால் நினச்சேன். நோ பால். இந்த ஒரே நிமிஷம் எனக்கு நோ பால் மாதிரி தெரியலை. ஏன்னா ஒரு மாதிரி அம்பையர் 4 முடிச்சதுக்கப்புறமே நின்றுவார். அப்புறம் தான் மேட்ச் விளையாடும். ரொம்ப நின்னாரா கொஞ்சம் நேரம். நோ பால் தான் கேஸ். நோ பால். கமெண்ட்ரி சொல்ல வரலையே. ஐயோ நம்ம என்ன கிரிக்கெட் சேனலாடா வச்சுருக்கோம்? கேமிங் சேனல் தானடா. கிரிக்கெட்டை பற்றி ஐயோ நம்மளுக்கு இப்போவும் பாருங்களேன் கமெண்ட்ரியே வர மாட்டேங்குது. சரி ரன்னோடு 4 சூப்பர். நோ பால் இல்லை. எல்லா பாலும் நோ பாலாக போடுங்களேன். நாங்கள் ஈஸியாக 89 ரன்ஸு ரீச் ஆகிடுவோம். நாங்களாம் அடிக்கவே மாட்டோம். அப்படி 1 அப்படின்னு விளையாடிட்டு 32க்கே 3. இதுதான். நான் மற்ற மேட்ச்சில் கூட இப்படிலாம் விளையாட மாட்டேங்க. 29க்கு அதாவது 32க்கு 3ன்னா நான் மற்ற மேட்ச்சில் எப்படி திரும்ப விளையாடுவேன் சொல்ல முடியலையே. எங்கள் கமெண்ட்ரி கொடுக்கணுமானே தெரியல கைஸ். இதுக்கு பேசாமல் வாய் மூடிட்டு இது கூட சொல்ல வரல பார்த்தீங்களா. வாய் மூடிட்டு இருந்துருட்டா அதுதான் நல்லதுன்னு போல நம்ம மனசு சொல்லுது. ஆனால் 6 மட்டும் அடிக்கவே மாட்டிக்கிறோம் நம்ம. என்னடா குல்தீப் யாதவ் தான் நினைக்கிறாரு. அங்கேயே நின்றுருக்காரு பாலை தடுக்காமல். ஸோ 3 ஓவர் முடிவு 40க்கு 3. ஐயோ ஷாட். ஐயோ என்னடா ஏய் சார் தரையில் போன மாதிரி தான் இருந்தது. ஸோ பரவாயில்ல. இஷாந்த் சர்மாவா இது? ஐயோ வாஷிங்டன் சுந்தர இறக்குறோண்டா இப்போ. கொஞ்சம் தள்ளி நில்றா ப்ளீஸ்ரா. டே அவுட் ஆகலாம் இனிமேல் நம்மளால முடியாது கைஸ். ஏன்னா 4 விக்கெட் போயிடுச்சு. ஐயோ சை. இந்த மேட்ச் கொஞ்சம் த்ரில்லாக தான் போகுது. ஜெயிப்போமா மாட்டோமா. ஓகே விக்கெட் ரன் ரேட்டா. ஓகேடா ஓடுறா. ஃபீல்டர் இருக்காண்டா. என்னடா நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 2 ரன் ஓடிட்டோமா. விக்கெட்டுக்கு நீயே கொடுத்துறாதரா தயவு செஞ்சுடா. கொடுத்துட்டான். இல்லை 4 ப்ரோ. அங்கே ஏதாவது ஃபீல்டர் வைங்களேன் ப்ரோ. ஏன் ப்ரோ அங்கே ஃபீல்டர் வைக்க மாட்டேங்கிறீங்க? அக்ஷர் பட்டேல் ப்ரோ ஃபீல்டர் வைங்க. ஃபீல்டிங் செட்டப்பை மாட்டுங்க. லாஸ்ட்டு 12 பால்ஸ் 33 ரன்ஸ் வந்துருச்சு. ஆனால் விக்கெட்ஸ் மட்டும் 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. வச்சுக்கோ 4
ஃபோர் 50 கம்ஸ் இல்லை ஏற்கனவே வந்துச்சு போல 50. ஐயோ கை வலிக்குது. ஆமாம், ஏற்கனவே 19 நிமிஷம் போயிடுச்சு. 54. இன்னும் எவ்வளோ ரன்ஸ் வேணும் ப்ரோ? வாஷிங்டன் சுந்தர் ப்ரோ குல்திப்பியாது ப்ரோ, அங்கே போய் பிடிங்க ப்ரோ பாலை. ஏன் ப்ரோ அங்கேயே நிற்கிறீங்க? ஓகே, முகமது சிராஜ் போன ஓவர் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகணும். இந்த ஓவர் ஃபஸ்ட் பாலு ஒரு 4 ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர். போன ஓவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு பாலே நம்ம அவுட் ஆகிட்டோம். எனக்கே புரியலை, அது அவசரத்தில் நான் எங்கேயோ கிளிக் பண்ணிட்டேன். அதனால தான் பின்னாடி அடிக்கலாமா? 27 ரன்ஸ் தானே வேணும், ஈஸியாக அடிச்சு டி வீட்டுக்கு போகலாம். அது 4 என்னடா தெரு. அப்புறம் இங்கே போன மேட்ச்சு இதே ரன்ஸை தான்டா சேஸ் பண்ணோம், ஈஸியாக சேஸ் பண்ணிட்டோம்டா. வேறு அவார்ட் லிப்ஸ் வாங்கலாம் எடுத்து இல்லையா? இது என்னடா ஸ்டெம்பு பக்கம் போடுறான்? அதான் அந்த சைடு அடிச்சுட்டேன். முகமது சிராஜ் ப்ரோ 32 ரன்ஸ் எடுத்திருக்கீங்க. 32 ரன்ஸு உங்களை வச்சு முடிக்கலாம். ஆனால் 50 உங்களால் அடிக்க முடியுமா ப்ரோ? தெரியாது. அது யாரெல்லாம் என் வீடியோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஆனால் 100 ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் காய்ஸ். 100 ரீச் ஆக போகிறோம் கைஸ். அப்படி ஒரு 4 அடிச்சிருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப சிராஜ் தான் இன்னொரு 4. 4 4 அடிச்சிருக்கோண்டா. இந்த ஓவர் ஃபுல்லாக 4-4ன்னு விழுகணும்டா. ப்ளீஸ்டா. விழுகுமான்னு தெரியல. என்னமோ ஃபீல்டிங் செட்டப்பை மாற்ற போகிறாங்களா? மாற்றுங்க, எனக்கு என்ன, அப்படி தான் இருப்போம் நாங்களாம். அப்புறம் 4. சிராஜ் ப்ரோ 40 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க ப்ரோ. அடுத்த ஓவர் கொஞ்சம் டிஃபரெண்ட்ல ஆடி சிராஜ் ப்ரோ 50 எடுக்க வச்சிடலாம். ஓகேங்களா? இன்னும் 11 ரன்ஸ் தானே வேணும். ஓ சியா ஓய்யா அவ்வளோதான் 4. இந்த ஓவர் ஃபுல்லாக 4-4 தான் போயிருக்கு. ஹேட்ரிக்குன்னு கொடுங்களேன்டா ப்ளீஸ்ரா. 7 ரன்ஸ் தான் நான் வேணும் 96 பால்ஸில். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். ஐயோ அது என்னடா தட்டு. ஓகே நோ ப்ராப்ளம். ரன்னோட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா சிராஜ் ப்ரோ அதில் ஒரு 44 ரன்ஸ் வந்தாலும் பாருங்க காமிக்கிறாங்க. 48 ரன்ஸாவது அடிக்க முடியுமா? சங்கர் ஏச்சு பிராண லேவு. சங்கர் ஏச்சு அவுட்டு தான் ப்ரோ. இல்லை ஓடு சிராஜ் தான் கமெண்ட் இல்லை. டிஎஸ்பி சிராஜ்னு ஃபயர்னு போடுங்க கைஸ், தெரிக்க விடுங்க கைஸ். அவ்வளோதான் 3 ரன்ஸ் ஓடிட்டோன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தரா. Oh my god, Mozinga Beauty. Yo guys, சிராஜால 50 அடிக்க முடியாம போச்சு கைஸ். கஷ்டமா இருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் எப்படியா இருந்தாலும் சிராஜுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் 44 ரன்ஸ் எடுத்துருக்காரு. ஸோ 6 விக்கெட்ஸில் ஜெயிச்சிச்சு. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் கோன் ஃபார் முகமது சிராஜ். மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்கோர் 44 runs and taken 1 wicket. சூப்பர். ஓகே கைஸ், இதோட உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பை ஃப்ரம் எஸ்டிஜி கைஸ். பை கைஸ், பை.